ஓம் சாந்தி. இன்று 20/7/2024 காலை முரளி பாப்தாதா மரணம். பகவான் குழந்தைகளை பார்த்து எவ்வளவு அருமையாக அன்பாக அழைக்கின்றார். எப்போதும் இனிமையான குழந்தைகளே, மாயா ராவணனின் சங்கத்தில் வந்து நீங்கள் அலைந்து திரிந்தீர்கள். மாயா ராவணனின் சங்கத்தில் வந்து நீங்கள் அலைந்து திரிந்தீர்கள். தூய்மையாக இருந்த செடி தூய்மை இழந்து விட்டது. இப்போது மீண்டும் தூய்மையாகுங்கள். அதாவது மாயா ராவணன் யாரு? 5 விகாரங்கள்: காமம், கோபம், பற்று, ஆங்காரம், பேராசை என்ற 5 விகாரங்களின் சங்கத்தில் சேரக்கூடாது. சங்கத்தில் வந்து நீங்கள் அலைந்து திரிந்தீர்கள். சங்கத்தில் சேர்ந்தால் அலைந்து திரிந்து தூய்மையை இழந்து விடுவீர்கள். நீங்கள் தூய்மையாக இருந்த செடியாக உங்களை பார்க்கின்றார். தூய்மையாக இருந்த செடி தூய்மை இழந்துவிட்டது. அருமையாக இருந்த செடி தூய்மை இழந்துவிட்டது. காரணம், அந்த மாயா, அந்த ராவணன் காமம், குரோதம், பற்று, அகங்காரம் என்ற ராவணனின் அந்த விகாரங்களில் ஈடுபட்டு நீங்கள் தூய்மையை இழந்து விட்டீர்கள். இப்போது மீண்டும் தூய்மை ஆகுங்கள். கேள்வி: பகவான் கேள்வியையும் கேட்கின்றார், பதிலையும் அவரே சொல்லுகின்றார். ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் மீதே என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. தந்தைக்கு குழந்தைகள் மீது என்ன ஆச்சரியம் ஏற்படுகிறது. எவ்வளோ எளிமையாக சொல்கிறார் பாருங்க. ஒவ்வொரு குழந்தைக்கு தன் மீதே என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. குழந்தைகளே தன்னைத்தானே கேள்வியை கேட்கின்றது என்று பகவான் சொல்லுகின்றார். தந்தைக்கு குழந்தைகள் மீது என்ன ஆச்சரியம் ஏற்படுகிறது, அதையும் இந்த கேள்வியிலே கேட்கின்றார். பதில் பகவான் சொல்கின்றார், நாம் என்னவாக இருந்தோம், யாருடைய குழந்தையாக இருந்தோம். இப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து நமக்கு சொத்து கிடைத்தது. இப்பேற்பட்ட தந்தையிடமிருந்து சொத்து கிடைத்தது. அந்த தந்தையை மறந்துவிட்டோம் என்பது குழந்தை ஆச்சரியமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு, அதாவது தந்தையை மறந்து விட்டோம் என்பது குழந்தைகளுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இவ்வளவு சொத்து கொடுத்த நம்ம தந்தையை மறந்துட்டோமே அப்படின்னு குழந்தைகள் நினைக்கின்றது. ராவணன் வந்ததும் எவ்வளவு பனி மூடிவிட்டது. காமம், குரோதம், பற்று, ஆங்காரம் என்ற பேராசை என்ற ராவணன் வந்ததும் எவ்வளவு பனி மூடிவிட்டது. அதனால் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பு அனைத்தும் மறந்துவிட்டது. எந்த குழந்தைகளை நான் இவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றினேனோ, ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேனோ, அந்த குழந்தைகள் என்னை நிந்தித்து விட்டனர் என்பது இறைவனுக்கு குழந்தைகளை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு நம்ம கொடுத்திருக்கோமே, இந்த குழந்தைகள் நம்மளை மறந்து விட்டதே என்று இறைவன் குழந்தைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ராவணன் சங்கத்தில் வந்து அத்தனையும் இழந்து விட்டனர். ராவணனுடைய சங்கத்தில் வந்து அத்தனையும் இழந்து விட்டனர். அதாவது ராவணன் என்றால் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற சங்கத்துக்கு வரக்கூடாது. என்ற சங்கத்தில் ஜாயின் பண்ணி அங்கே எல்லாத்தையும் இழந்து விட்டனர். இறைவனே சங்கத்தை பற்றி சொல்கிறார். சங்கம் நல்ல சங்கத்தில் சேரலாம், கெட்ட சங்கத்தில் சேரக்கூடாது. ராவணனுக்கு கெட்ட சங்கம், அந்த சங்கத்தில் சேரக்கூடாது என இறைவன் கூறுகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம், அதாவது நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கிய சாரங்கள். 1. சிவாலயத்திற்கு போவதற்காக இந்த விகாரங்களை வெளியேற்ற வேண்டும். சிவாலயத்திற்கு போவதற்காக இந்த விகாரங்களை வெளியேற்ற வேண்டும். இந்த விகாரி உலகத்திலிருந்து மனதை விலக்கி கொண்டே போக வேண்டும். சூத்திரர்களின் சங்கத்திலிருந்து விலக வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்க பாபா முதல் பாயிண்டில், சிவாலயம் பரந்தாமத்திற்கு போவதற்காக இந்த விகாரங்களை வெளியேற்ற வேண்டும். விகாரங்கள் என்றால் 5: காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை. இந்த 5 விகாரங்களை வெளியேற்ற வேண்டும். இந்த விகாரி உலகத்திலிருந்து மனதை விலக்கி கொண்டே போக வேண்டும். சூத்திரர்களின் சங்கத்தில் இருந்து விலக வேண்டும். 2வது பாயிண்ட், எது முடிந்ததோ அதை நாடகம் என்று உணர்ந்து எதுவும் யோசிக்கக்கூடாது. எது முடிந்ததோ நாடகம். இந்த நம்முடைய வாழ்க்கையை நிச்சயிக்கப்பட்ட நாடகம். என்ன நடக்கும் அது நடந்தே தீரும். யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த இறைவனே நாடகத்தில் வந்து நடிக்கின்றார். இறைவனே சொல்லுகின்றார், நானும் உங்களை போன்று நாடகத்தில் நடிக்க வந்துள்ளேன். உங்களுக்கு என்ன பாற்றோ அதே பாற்றுதான் எனக்கும். நீங்கள் நாடகத்தில்
எண்ணம் எது முடிந்ததோ அதை நாடகம் என்று உணர்ந்து எதுவும் யோசிக்கக்கூடாது, எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. அகங்காரத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. நான் என்ற ஆணவம், அகங்காரம் ஒருபோதும் வரக்கூடாது. அறிவுரைகள் கிடைக்கின்ற பொழுது பயந்து விடக்கூடாது. அறிவுரைகளை இறைவன் பல அறிவுரைகளை சொல்லும்போது அதைக் கண்டு நாம் பயந்து விடக்கூடாது. வரதானம் மகிழ்ச்சியின் பொக்கிஷங்களினால் நிறைந்தவர் ஆகி துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியினுடைய தானம் கொடுக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுக. அதாவது மகிழ்ச்சியை நாம் தானம் கொடுக்கணும். தானம் ஏகப்பட்ட தானம் இருக்குது. அன்னதானம், அந்த தானம், இந்த தானம், ஏகப்பட்ட தானங்கள் இருக்கின்றது. நாம் மகிழ்ச்சியை தானமாக கொடுக்கணும் என்று இறைவன் சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்பதற்கு அரிது. இதனுடைய விளக்கம், இந்த சமயம் உலகத்தில் ஒவ்வொரு நேரமும் துக்கம் இருக்கின்றது மற்றும் உங்களிடம் ஒவ்வொரு நேரம் மகிழ்ச்சி இருக்கின்றது. இந்த சமயம் உலகத்தில் ஒவ்வொரு நேரமும் துக்கம் இருக்கின்றது மற்றும் உங்களிடம் ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சி இருக்கின்றது. இறைவன் ராஜயோகத்தை கற்ற உங்களுக்கு குழந்தைகளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கின்றது. எனவே துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். துக்கமான ஆத்மாக்களுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இது அனைத்தை விட பெரியதிலும் பெரிய புண்ணியம் ஆகும். உலகத்தினர் மகிழ்ச்சிக்காக எவ்வளவு நேரம் செல்வத்தை செலவு செய்கின்றனர் மற்றும் உங்களுக்கு சகஜமாக அழிவற்ற மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷம் கிடைத்துவிட்டது. இப்பொழுது என்ன கிடைக்கிறதோ அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் மக்கள் உலக மக்கள் பணத்தை செலவு பண்ணி மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். ஆனால் நீங்கள் எந்த பணமும் செலவு பண்ணாமல் உங்களுக்கு இறைவன் மகிழ்ச்சி பொக்கிஷத்தை கொடுக்கின்றார். இப்பொழுது என்ன கிடைக்கிறதோ அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டே செல்லுங்கள். கிடைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். பகிர்ந்து அளிப்பது என்றால் அதிகரிப்பது. இவர்களுக்கு ஏதோ சிரேஷ்ட பிராப்தி கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சி உள்ளது என்று யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருவார்களோ அவர்கள் அனுபவம் செய்வார்கள். அதாவது இவர்களுக்கு எந்த சிரேஷ்ட உயர்ந்த பிராப்தி கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சி உள்ளது என்று யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருவார்களோ அவர்கள் அனுபவம் செய்வார்கள். ஸ்லோகன், அனுபவி ஆத்மா ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். அனுபவி ஆத்மா ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். பகவான் எப்படி சொல்கிறார் பாருங்கள். இந்த வார்த்தையெல்லாம் யாராலும் சொல்ல முடியாது, நாம் கேட்க முடியாது, அனுபவிக்க முடியாது. கடைசியாக சொன்னது ஸ்லோகன். இந்த ஸ்லோகனில் அனுபவி ராஜா அனுபவி என்று பகவான் சொல்கின்றார். அனுபவி ஆத்மா ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். அவர் எப்போதும் வெற்றியாளராக இருக்கின்றார் என்று இந்த முரளியில் மிகவும் அருமையாக அழகாக விளக்கியிருக்கின்றார். இந்த முழு முரளியை நீங்கள் படிக்க வேண்டுமென்றால் PDF புக் ரூபத்திலும் பல வகையிலும் வருகின்றது. அதை படித்து பயன்பெற வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.